இப்போல்லாம் என்னம்மா யோசிக்கிறேன், நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன் சார். வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா குசேலர் குடும்பம் 27 பசங்கடா வறுமையில் வாடிதுன்னா ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் சார். ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். என் காலத்தில் நான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது நான் ஆமான்னு தலையாட்டினேன். ஏன் தெரியுமா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஒரு பையன் ஒரு புள்ள அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது சார். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு எவனோ கல்யாணத்தை வாழ்த்து நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. 8வது ஒரு இப்படி பசங்க ஓடினாங்கன்னா எவனாவது வந்து கேட்பான், இந்த பையனுக்கு என்ன பேர்? எங்கள் பெரியம்மாவை கூப்பிடுவார், அந்த 8வது பையனுக்கு என்ன பேர் சொல்லு. அவர் கேட்குறாரு பாருன்னுவார். இவர் நம்பர் தான் தெரியும் அவருக்கு, 1 2 3 4. குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுத்து எங்கள் பெரியப்பா விட்டு கொடுக்காம விட்டான் சார். என்ன கூப்பிட்டு அவனை கூப்பிட்டுவான்னார். கூப்பிட்டு வந்து விட்டேன். ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு. வீடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு அடிச்சுட்டேன் நான். அன்னைக்கு சொல்லட்டுமா, அன்னைக்கு 100 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் வாழ்க்கை. இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பளம், 100 ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். நீங்கள் அந்த அப்போ 4 படிக்க 4 படிக்காது கவலையே பட மாட்டான். இன்றைக்கி அப்படி இல்லை, வச்சுங்கிறது ஒன்றே ஒன்று. இந்த ஒன்றே ஒன்று நம்ம எப்படி வைக்கிறது? கண்டிக்கிறதா, பாசம் காட்டுறதா? இல்லை, எவ்வளோ போராட்டம் இருக்குது சார். கண்டிச்சா ஓடி விடுவான், பாசம் காட்டினாலும் கெட்டுவிடுவான். அப்போ ஒன்றே ஒன்று செய்யுங்க, அவன் மேலே நம்பிக்கை வைங்க. இதை தவிர வேறு வழியே கிடையாது. இப்போ நம்பிக்கை வைங்க சார். என் பையன் தப்பு பண்ண மாட்டான் சார், என் பொண்ணு தப்பு பண்ணாது சார். என்னையுமே நான் ஆசிரியராக இருந்ததுனால சொல்கிறேன், பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு தர்மம் இருக்குது சார். ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பொண்ணு எழுதும். என்னம்மா தாய்மார்களே, உங்கள் சர்வீஸில் எப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண்ணு எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறவன் நம்மால் தான் சார். ஆமாம், அதுக்கு மனசாட்சியோடு அந்த பிள்ளைங்க விட எழுதுவாது. ஒரு தடவை நான் கேட்டிருந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு, அவன் எழுதிக்கிறான் சார். அற்புதமாக எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், வெள்ளம் பெருக்கெடுக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். அவருக்கு பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் போய்விடும். எதை அனுப்புகிறான் பாருங்க கூட. அப்புறம் அவனை எனக்கு மனசு காக்காமல் அவனை கூப்பிட்டுடே, உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, இல்லாமல் எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இருக்கட்டும், நீங்கள் தப்புனாவது சொல்லணும், என் மனசாட்சி அப்போ தான் ஒத்துக்கும். இப்படி எழுதுறியாடா, தப்பு இல்லையானா, ஓ அதுதான் சார், பரவாயில்லையே, செஞ்ச தவறுக்கு வருந்துற பற்றியா, ஆடாடாடா நான் வளர்த்த பிள்ளைக்கு நீ அது அர்த்தமாக உண்டாச்சுடா, போதுண்டான்னு. நான் அதுக்கு அழுவலை, நீ படித்து பார்த்து திருத்துவோன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அது அவன் அந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் பக்கமே நான் திரும்பலை. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறான் சார். அவன் ஒத்துக்கலை சார். 27 பிள்ளைங்கடா குசேலன் குடும்பத்தில் வரும்படான்னு சார். நிறுத்து சார், உன் கணக்குப்படி வருஷத்துக்கு ஒரு பையனு கணக்கு வை. முதல் பையனுக்கு என்ன வயசு? 27. 27 வயசுடைய ஒரு பையனை வேலைக்கு அனுப்புனா குடும்பம் ஏன் கஷ்டப்படுது? எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா சார்? அந்த சிந்தனையை தருவது புத்தக வாசிப்பு. நீங்கள் ஐயா கூட அந்த காவல்துறை அதிகாரி நெட்டில் வருதுன்னாங்க. நெட்டில் வர்றது உண்மையிலே அது இது ஒரு பெரிய கொடுமை. அதில் வேறு தப்பாக வேறு ஏற்றிடுறான். அதில் தவறாக இருக்குது சில விஷயங்களில். நெட்டில் போய் தேடாதீங்க, புக்கில் தேடுங்க. ஏன்னா ஒரு புத்தகத்தை புரட்டுகிற போதே ஒரு புனிதம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல நூலை நீங்கள் படிங்க சார், நிறைய படிங்களேன். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. அதை விட ஒரு நல்ல நண்பன் உலகத்திலேயே கிடையாது. ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் இந்த புத்தகம் என்பது. அதனால் எதையுமே மகிழ்ச்சியாக பாருங்கள் சார். ஏன்னா சில வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, சில வரிகள் நம்ம நெஞ்சை தொடும். தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய நெஞ்சை தொட்ட வரி எது தெரியுமா? நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின போது அவருடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறார் சார். திருநங்கைன்னு நாம் சொல்கிறோம் இல்லை, அவர் என்ன எழுதினார் தெரியுமா? தமிழில் சந்திப்பிழைகள் உண்டு, இவர்களோ சந்ததி பிழைகள்னு எழுதினார் சார். ஃபேண்டாஸ்டிக் லைன் சார். அந்த மாதிரி யாராலும் எந்த எழுத்தாளனாலும் சிந்திக்க முடியாது. எவ்வளவு அழகு, எவ்வளவு ஆனந்தம் சார். எழுத்தில் என்ன உயிர் இருக்குது சார், உணர்வு இருக்குது சார். நான் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம அப்பா பேர் தெரியும், அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியும். சொல்லப்போனால் அவங்க அப்பா பேரையும் ஓரளவுக்கு ஒரு 3 தலைமுறை தான் கேட்பான் எப்பயுமே. 3 தலைமுறைக்கு மேலே பேர் நமக்கு தெரியாது ஐயா. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சங்க இலக்கிய ஆங்கள் ஆசிரியர்கள் பேர் தெரியுது. திருவள்ளுவர் பெயர் நமக்கு உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறது என்றால் ஒரு மனிதனை வாழ்நாள், இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளனை காலம் கொள்கிறது, எழுத்தாளனின் படைப்போ காலத்தை கொன்று வென்று நிற்கிறது என்பதுதான் சரித்திரம் கண்ட உண்மை. என்றால் 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்ம முப்பாட்ட நமக்கு பெயர் தெரியாது, ஆனால் வள்ளுவனுடைய பெயர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் படைத்த நூல் ஒன்றுதான். எதையுமே ரசிக்க கற்றுக் கொடுத்தது. 1000 வறுமைகள் தன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் அடுத்த வேளைக்கு இருந்த நொய்யரிசியை கூட வாசலிலே கொட்டிவிட்டு கொத்தி தின்னுகிற குருவிகளையும் காக்கைகளையும் பார்த்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களி ஆட்டம் என்று தன் அனுபவ ஆனந்தத்தை எழுத்திலேயே எடுத்துக்காட்டி அன்று சொன்னது இன்றும் நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருகிற அற்புத சக்தியும் வல்லமையும் நிறைந்ததுதானே அந்த எழுத்துக்கு கிடைக்கிற வலிமை. அதை பாரதி இடத்திலே நேசிப்போம், பாவேந்தரிடத்திலே சுவாசிப்போம், புறநானூரை படிப்போம். அகனார் நம் சொத்து சார், அதெல்லாம் நம்ம சொத்து. சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள் எல்லாமே நம்முடைய ப்ராப்பர்ட்டி சார். இதெல்லாம் அதனுடைய நூல்கள் மனிதனுடைய ஒரு சமுதாயத்தையே சீர்படுத்தும். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும்னா இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா? இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா சார்? அதனால தான் சொன்னாம்பா, எல்லா இடத்தையும் ரசிங்க. பாரதி சொன்ன வார்த்தை, 1000 வறுமை உன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் நீ நீயாக இரு. அதனால தான் அவன் மண்ணா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இதை யாரால சொல்ல முடியுமா? எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவான்னா. எல்லாம் எதில் இன்பம் இல்லை சார். ஒரு திருடன் கூட ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், திருடலான்ற எண்ணத்தில் போய் கட்டிலில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தேடினான், தலையாண்ட போய் தலைகாணிங்க தேடினான், அவன் கையை பிடிச்சிக்கணும், தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான். தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறி, அது படுத்துங்கிறா பாரு எங்கள் வீட்டம்மா, அவள் காலுங்கீழே இருக்கிற தலைக்காணிங்க கீழே இருக்குதுடா, 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன், நான் முருகனெல்லாம் வேண்டனேன், அந்த முருகனே ஒன்று அனுப்பியிருக்கான், நான் அவள் எழுந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன், சாவியை பக்குவமாக எடுனான். எடுத்தான். மரபீரோவை தெர 3வது தட்டில் 300 இருக்குது, நீ எடுத்து கஷ்டப்பட்டவன் நீ 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போகிறான். அவன் திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார், திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். ஏய், நானாவது வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்பத்தியாடா, என்னை விட கொடுமை உனக்கு தான்யா. 300 எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டான் சார். ஏண்டா தம்பின்னா, அவன் திருட வந்தவன் தம்பி ஆக்கிட்டான். ஏண்டா தம்பி எனக்கே கொடுத்துன்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும், அதனால் என் செல் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறேன், எப்பயாவது கஷ்டம்னா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டான்னு அவர் உறவாக்கி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் சார். இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் படிங்க, ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. உணர்ச்சி வசப்படுகிற போது கூட எப்படி பேச வேண்டும் என்று என் இலக்கியம்தான் சொல்லி கொடுக்கிறது. கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செழியன் கொன்று வா என்று மாற்றி சொன்னதனால் வந்த விளைவு என்னாகிவிட்டது என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிற வர்ற பேஷண்ட்டு டாக்டரை பார்த்து கேட்டான், சார் டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? அவர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ. என்னுடைய காவல்துறையில் ஐயா மன்னிக்கணும், அதோட முடிச்சிடுறேன். 2 நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, 2 என்னுடைய ஸ்டூடெண்ட். அவங்க அருமையான பிள்ளை, தேனாம்பேட்டில். அவன் பேர் புருஷோத்தமன் பேர். 8th 6லேருந்து 8 வரைக்கும் என்கிட்ட தான் படித்தான். அவன் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். ஒரு நாள் நான் காரில் டி நகர் போய் வர்றேன், பார்த்துட்டான் என்ன, தெய்வமே வணக்கம், புருஷோத்தமனா அப்படி ஓரம் காட்டி காரை நிறுத்தி, வா ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா, அன்றைக்கி நீ எந்த வாயால் சொன்னீங்களோ அது அப்படியே நடந்தது. என்னையா சொன்னேன், ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிப்படா நிப்படா, 3 வருஷமாக இங்கே தான் நின்றுங்கிறேன். அப்புறம் நின்றுட்டு அங்கே உள்ள அதுக்குள்ளே ஹெல்மெட்டு போடலன்னு ஒரு 3 பசங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க சார்னு தம்பி ஓடினார். ஓடி ஹெல்மெட்டு போடலன்னு உடனே 3 பசங்களை நிறுத்தி வச்சுட்டு, அப்புறம் பார்த்தா ஒருத்தன் ஸ்கூட்டரில் ஒய்ஃப் உட்கார வச்சு அந்த ஆளும் ஹெல்மெட்டு போடல, அவனையும் நிறுத்திட்டு சரி சரி நீ போயா அப்படின்ட்டான். ஒய்ஃபோடு வந்தவனை போயின்ட்டார். சொல்லிவிட்டு அந்த 3 பசங்களையும் ஃபைன் போடணும்னு சொன்னது. அதில் ஒருத்தன் கேட்டான், ஏன் சார் என்ன சார் தர்மம், எங்கள் 3 பேரையும் ஃபைன் பண்ண வைக்கிறீங்க, அந்த ஆளும் எங்களை மாதிரி தானே வந்தார்,
அவர் மட்டும் விட்டுட்டீங்க. டேய், அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான், இன்னொரு பிரச்சனையை நம்ம கொடுக்கலாமாடா. அப்போ மனித நியாயமும் அவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். சார், போகிற இடங்களில் எது நடந்தாலும் ரசிங்க சார். நம்ம ரசிக்கிறதுக்கு தான் சார் நூல்களே. எழுத்தாளனுடைய ஒவ்வொரு எழுத்தும் உயிர் சார், ஜீவன் சார். ஒரு கருவறையிலிருந்து ஒரு உயிர் பிறப்பது போல அவர்களுடைய மன மன அறையிலிருந்து பிறந்தவையா ஒவ்வொரு எழுத்தும். அந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வலிமையை தருகிறது. நாம் அந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நிறைய வாங்குவோம், நிறைய படிப்போம். ஒவ்வொரு நூல்லையும் ஒரு சொத்து, அதிலிருந்து ஒரு முத்தான கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் வாழ்க்கைக்கு அது மிகவும் பயன்படும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புத்தகங்களை நிறைய வாங்குங்க, பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. நூல்கள் விற்க அந்த நாடே நல்ல நாடு என்று உலகம் பாராட்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய எண்ணம். அதுவே செயலாகி கொண்டிருக்கிறது. அந்த செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கமலஹாசன்லாம் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆயிருந்தால் நான்லாம் விஷம் குடிச்சிருக்க மாட்டேன். தைரியமாக பேசணும், மேடையில் ஏன் அச்சப்படாமல் பேசணும். தமிழ் படிச்சிருக்கோம். அவருடைய அன்பே சிவம் பார்த்து அழுதுருக்கேன், குணா பார்த்து மிரண்டிருக்கேன், அவருடைய மகாநதி பார்த்து 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனால் அரசியலுக்கு கக்கனும் காமராஜரும் ஜீவாவும் இருந்த இடத்துக்கு நீ வந்தீன்னா நாங்கள்லாம் லூசா. இதுக்கு மேலே பேசினா அப்புறம் 7:30 ஆகும். எதுக்கு? வந்த வேலையை பார்ப்போம். மேடை என்பது புனிதம் என்பது போய்விட்டது தோழர்களே. இன்றைக்கு போலிகளுக்கு விளம்பரம் நிறைய கிடைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு தான் நான் இப்பொழுதெல்லாம் மேடைகளை வெறுக்கத் தொடங்கிவிட்டேன். ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பிவிட்டேன். நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்தால் நான் சாட்சிகளோடு வருகின்றேன். அம்மாவை பற்றி பேசக்கூடிய நாம் அப்பாவை பற்றி பேசுவதே இல்லை. அம்மா செய்வதை கூட உணர்ச்சி வசப்பட்டால் சொல்லிவிடுவார். எந்த அப்பனும் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைகளிடத்தில் சொல்வதே கிடையாது. இந்த கைத்தட்டு பத்தாது அப்பாக்கு. இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருங்க. 2009 டாலஸில் நான் போயிருந்தேன், அமெரிக்காவினுடைய டாலஸ். கையெழுத்து பிரதியாக தம்பி என் பக்கத்தில் கொடுத்தாப்புல. இந்த புஸ்தகம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொன்னால் இப்போ கைத்தட்டு. 44 வயசு செத்து போயிட்டாப்புல தம்பி. நான் முத்துக்குமார். முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னார். ஆனந்த யாழை மீட்டுகின்ற அந்த ஒரு பாட்டு போதும், விண்ணிலிருந்து அவனுக்கு கைத்தட்டு கொடுக்கணும். இருக்கும்போது ஒருத்தனை முதுகு சொரிகிறாங்க ₹1 விருதுக்காக. பிபி ஏறுது. அப்பாங்கிற தலைப்பு இன்னைக்கு என்னமோ மேடையில் விஸ்வரூபம் எடுக்கணும்னு வருது. அது நன்றியெல்லாம் கோட்டாட்சியருக்கு தான். சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? ₹1 கோடி கொடுக்குறான், நிகழ்ச்சி நல்லா அமைய மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் ஐ கான்டாக்டோட கேட்குறாங்கன்னா நான் நல்லா பேசலை, நல்லா கேட்கறதுனால பேச முடியுது. சத்தியம், இதான் உண்மை. அப்பாவை பற்றி முத்துக்குமார் எழுதியிருக்கதை மட்டும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் சாமிங்கிறது தோவளையில் இருக்கக்கூடியது இல்லை தானுமாலை ஆஞ்சநேயர் நினைக்க மாட்டீங்க, அப்பன்னு போய் சுற்றிடுவீங்க. முதல் வரி எழுதுறாரு. அப்பா, நீ இருந்த வரை உனக்கு கடிதம் எழுத ஆசைப்பட்டேன், இறந்து விட்டாய். உன் அஸ்தியையும் கரைத்து விட்டேன், அடுத்தவர் சொன்னார்கள் என்பதற்காக. 18வது நாள் குளித்துவிட்டு ஏதேனும் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தேன். மாலை 7 மணி. இரவு 12 மணிக்கு அந்த கடிதத்தை முடித்தேன். தலைப்பு அப்பா. உன் அஸ்தியை கரைத்த பிறகு நீ எனக்கு சேர்த்து வைத்த சொத்து எது என்று பார்த்தேன். நீ எப்பொழுதும் ஒரு டைரி எழுதுவாய், தமிழாசிரியர் என்பதால். இதுவரை வாழ்க்கையில் 13 டைரிகள் எழுதிவிட்டாய். ட்ரங்கு பட்டியை தொடர்ந்து 13 டைரியையும் படித்தேன். எனக்கும் ஆர்வம் இருக்கும் தானே, நான் பிறந்த அன்று நீ என்ன எழுதினாய் என்று. அந்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன். 1974 உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்த தினம் என்று எழுதியிருந்தார். கீழே படித்தேன், காக்கைக்கு தன்குஞ்சும் பொன்குஞ்சு என்று எழுதியிருந்தாய். நல்ல வேளையப்பா, நீ தமிழாசிரியர் என்பதால் வீடு மட்டும் இன்னும் அடமானம் வரவில்லை. பிற மொழிகளும் தெரிந்திருந்தால் நீ மாதத்தம்பளம் வாங்கி
மார்க்கெட்டுக்கும் மல்லிகை கடைக்கும் சென்றதை விட புத்தகம் வாங்கிதான் என்னை அறிவாளியாக்கினாய். அப்பா, இதுவரைக்கும் நான் 22 கதாநாயகனுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்த கதாநாயகன் இறந்த என் அப்பா தான். அப்பா, நான் 713 புத்தகங்கள் படித்திருக்கிறேன். நான் படித்த சிறந்த புத்தகம் என் வாழ்க்கையில் என் அப்பா என்கின்ற அனுபவ புத்தகம். ஆனாலும் அப்பா, உன் மீது எனக்கு வருத்தம். நான் சொல்கிற வரியெல்லாம் இங்கே இருக்குது, குறிப்பு எடுத்துகிட்டு வரேன் மேடைக்கு. ஏன்னா முடிஞ்சோன்னு செக் வாங்குறோம்ல, வேர்வை சிந்தி உடைக்கணுங்கிறான். வாலி எழுதுவார், ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர் வைக்கும்னு. உடைங்கடா. மேடையில் ஒரு 15 விஷயத்தை எடுத்துக்கிட்டு மனைவியும் மச்சினிச்சியும் கிண்டல் பண்ணி மேடையை குட்டிச்சவராக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு பாரதி பாஸ்கரும் இன்னொருத்தங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அருமையாக நடத்துகிறாங்க சார் கன்னியாகுமரியில், நாகர்கோவில்னு. கைத்தட்டு பத்தாது இந்த நிர்வாகத்துக்கு, சந்தோஷப்படுத்துங்க. புலவர்கிட்ட கூட நான் பணிந்து கேட்குறேன், கம்பராமாயணம் இந்த மனிதன் பேசி கேட்கணும். நீங்கள்லாம் கொட்டுவார் அறிவு மாதிரி. இன்னைக்கு இந்த உலகம் கொண்டாடுது. 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சைக்கிளில் போய் பேசிட்டு இவர் காசை கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்கிறேன். அதனால தான் இன்னைக்கு அவர் பசங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. தமிழ் அவர் அப்துல் கலாம் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. அவரை பாராட்டி எனக்கு என்ன புலவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார் எனக்கு. இருந்தாலும் நல்லவர்களை மேடையில் பாராட்டாமல் போவதே மிகப்பெரிய தமிழகத்தினுடைய சாபக்கேடு தோழர்கள். எழுதுறான், அடுத்த வரி தான் டாப்பு சார். என்ன தெரியுமா எழுதுறாரு? அப்பா, எப்போது நீ எதை படித்தாலும் ஒரு சிவப்பு மையால் கோடு போட்டு எனக்கு வைத்து விடுகின்றாய். இங்கே கவனிங்க ப்ளீஸ். ஏன்னா பாட்டுன்னா பக்கவாத்தியாக இருக்கும், டான்ஸ்னா இது. பேச்சு தனியாக பேசுறது. நல்லா பேசணும், நாகரிகமாக பேசணும், சபை அறிந்து பேசணும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும், ஆரோக்கியமாக பேசணும், உள்ளத்தை தொடணும். அப்படி பேசி நாட்டை பிடிச்சவர் அண்ணா. அதுக்கு மேலே நான் பேச வரல. நல்லா கேட்டுக்கங்க. உனக்கு பிடித்த ஒரு வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏன் சிவப்பு மை போட்டாய் என்று கேட்டேன். அன்று இரவு என் பிஞ்சு விரல் பிடித்து என்ன தெரியுமா சொன்னாய்? நான் கோடு போடுவது பிடித்த வரிக்காக அல்ல, ஒரு நல்ல படைப்பாளியினுடைய தரமான வரிக்கு இல்லத்தில் இருந்தபடியே நான் கைகுலுக்குகிறேன். பிற்காலத்தில் உன் வரிகளுக்கு உலகம் கைகுலுக்க வேண்டும். அப்பா, நீ ஞானியடா. எனக்கு தெரியவில்லை அப்பா. 7 வயதில் என்னை திருவிழாவுக்கு கொண்டு போய் சாமி காட்டாய். தேர் தெரியவில்லை என்றேன். குதிகாலை ஊனி காட்டினாய். அப்பொழுது தெரியவில்லை. இப்பொழுது 42 வயதில் தெரிந்து கொண்டேன். ஒரு சாமி மீது உட்கார்ந்து தான் நான் இன்னொரு சாமியவே பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அப்பா, உன் மீது எனக்கு வருத்தம் உண்டு. என்ன தெரியுமா? என்ன வருத்தம்? என்னை விட தங்கை மீது தான் பாசம் அதிகம். ஆண் பிள்ளை என்றால் அம்மா மீதும், பெண் பிள்ளை என்றால் அப்பா மீதும் தான் பாசம். ஐயா சிரிக்கிறார். ஏன்னா லேட்டாக போனால் அப்பா தான் ஃபோன் பண்ணும், அப்பா மணியாச்சு சாப்பிடுவான்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சின்ன வயதில் அவளுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தா எட்டி பார்த்தேன். 12ஆம் வகுப்பு முடித்த அவளை ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கொன்ன, பிறகு சீட்டை பிடிச்சிக்கொன்ன, இடுப்பில் ஒரு குத்து குத்திட்டு கேரியரை பிடிச்சிக்கொன்ன. நான் பிடிச்சிருக்கேன் ஓட்டுன்னு அவள் சொன்னா, அப்பா பிடிச்சிக்கோன்னா. அங்கே போனோன்னு திரும்பி பார்த்தா, அப்பா விட்டுட்டியா அப்படின்னா. நீ என்ன தெரியுமா சொன்னா? அப்பயோ விட்டுட்டேன்னு. ஆனாலும் எப்படி தெரியுமாப்பா அவள் அங்கே ஓட்டினா? நீ பிடிச்சிருக்கேங்கிற நம்பிக்கை மட்டும்தான்ப்பா அவளை ஓட்ட வச்சிச்சு. அப்பா என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான். வீட்டுகளின் ஆதார சுரி. தாய் தந்தையை மதிங்க. பிள்ளைங்களை நீங்கள் என்ன அறிவாளி வேணால் ஆக்குங்க. எங்கள் பாட்டி சொன்னது தான். விளையாண்டு இப்படி வாசலில் வந்தேன், படியில் உட்காந்துருந்தா. என்ன பாட்டி செய்ய போகிறேன்னு? ஊசியில் நூல் கோக்க போகிறேன்னா. இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏன்னு கேட்டால், ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, அதில் காதை கொடுத்துக்கிட்டு சொன்னால், இந்த ஊசியினுடைய காதில் நூல் கோக்குற இடத்துக்கு பேர் துவாரம் இருக்கும்ல, இந்த காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் நல்ல அறநூல்கள் போனால் உங்கள் மனக்கிழிசல்கள் சரி செய்யும். இறையன்பு சார் சேலத்தில் வீட்டில் எழுதி போட்டிருப்பார், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல உங்கள் உள்ளம் புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும். தலை குனிந்து படிக்கின்ற போதெல்லாம் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறாய். தாள் என்று புரட்டாதே, அது உன்னை காக்கும் வாள். ஆன்மா இல்லாத மனிதனும் புத்தகம் இல்லாத வீடும் ஒன்றுதான். இன்னும் ஒரு நிமிடத்தில் என் பேச்சை முடிக்கிறேன். ஏன்னா புலவர் பேசணும், அடுத்த 2 பேர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே பேசணும்னு இல்லை. அடுத்த ஆண்டும் நீங்கள் இருப்பீங்க, நான் அவசியம் வருவேன், நீங்கள் கூப்பிடாட்டியும்.
இதை விட எனக்கு என்ன பெரிய கைத்தட்டு. எனக்கு இந்த விருதுகள் மேலெல்லாம் உடன்பாடு இல்லை. ரசிகனுடைய கைத்தட்டுக்கு தான் படைப்பாளி பயணப்படுறோம். இந்த கடைசியில் வரிசையில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய எழுத்தை படிச்சுட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை விட அவருக்கு தேசிய விருது வேற என்ன? இந்த முரட்டு மீசை இவருக்கு வீரம் நினைக்கிறீங்களா? உள்ள எல்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி. எழுத்தாளனுக்கு தான் அந்த தெரியும் பக்குவம். நீங்கள் இங்கே வாங்கி ஸ்டாலின் குணசேகரன் ஈரோட்டில் நடத்துகிறாரு புத்தக கண்காட்சி. 30,000 பேர் உட்காந்துருப்பான். சுதந்திர போராட்டத்தில் தமிழருடைய பங்குன்னு ஒரு புஸ்தகம், மறக்க முடியாத மனிதர்கள். இந்த 2 புஸ்தகத்தையும் படிங்க. யாரெல்லாம் நம்ம நாட்டை பாதுகாத்தாங்கன்னு தெரியும். சொத்தை விற்று சுதேசிய கம்பெனி நடத்தினார். இரட்டை ஆயுள் தண்டனை இந்தியாவில் பெற்றது 2 பேர். ஒருத்தர் வஉசி, இன்னொருத்தர் கையிலேருந்து லிங்கம் எடுத்து வாயிலேருந்து விபூதி எடுத்து கடைசி வரைக்கும் பெயில் எடுக்காத பிரேமானந்தா. அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறான் முட்டாப்பைய. நான் பகவத்கீதை படிக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. என் ஒய்ஃபு 6 மணி நேரம் கியூவில் நின்று 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்தா. 8 பவுன் ஜெயினங்கம்மான கூட்டத்தில் அத்து கொண்டு போயிட்டான்ட்டா. நீங்கள் சிரிப்பேல். என் ஒய்ஃப் உள்ள போச்சு. பாரதியாரை படித்து என்ன, பாவேந்திரனை படித்து என்ன. வாழ்க்கையில் ராசி பலனே டிவியில் பார்க்காதீங்க. காமராஜரை பார்த்துக்கங்க. வஉ சிதம்பரம் பிள்ளையை விடவா சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்தினார். இரட்டை ஆயுள் தண்டனை 5.5 வருஷத்தில் ரிலீஸ் ஆகி வெளியில் வராரு. 15 அடியில் ஒருத்தர் நிற்கிறாரு. என்ன பிள்ளைவாள் என்னை தெரியலையான்னு. தெரியலையே. 4 பேர் தாங்க அவரை வரவேற்க போனால். ஒன்று தொட்டு தாலி கட்டிய மனைவி, இன்னொரு பைத்தியமான மைத்துனர், இன்னொன்று மறந்துடாதீங்க அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம். 4ஆவதா இருந்தவர் சொன்னார், பிள்ளைவாள் தெரியலையா, இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்கும் நாங்களே, அந்த சுப்பிரமணிய சிவா வந்திருக்கேன்னாரு. கட்டி தழுவிக்கிட்டான். அந்த புத்தகத்தை படிங்க. காமராஜர் நம்ம நாட்டில் முதலமைச்சராக இருந்து 2 முறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், பிரதமர்களை உருவாக்கினவர். செத்ததுக்கப்புறம் 60 ரூபா பணமும் 9 கதர் சட்டையும். வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு. பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு. உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு. பேரை வரலாறு எடுத்துக்கிச்சு. சிராவயல்ல வந்து காந்தி பேசுகிறாரு கிராமத்தில். ஜீவா 48 நிமிஷம் அதுக்கு முன்னாடி பேசினார். வேட்டிக்கு பின்னாடி ரத்தம். இப்படி பேசுறியே, உன் சொத்து என்னன்னாரு. டக்குன்னு இந்திய வரைபடத்தை காமிச்சு இதான் என் சொத்துன்னாரு. காந்தி மைக்கில் போய் சொன்னார், நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு. ஆஸ்தரைய சொட்டு வாஞ்சிநாதன் மாதிரி ஒருத்தர் கிடையாது. எனவே பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. நேரத்தினுடைய அருமை கருதி நாம் தேசத்தை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் தாய் தந்தையை மதிங்க. புத்தகங்களை நல்லா படிங்க. தயவு செய்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆப்பிள் ஃபோன், ஐபேடு, வாட்ஸ்அப்பு எல்லாம். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படிச்சுட்டா படித்தவனுடைய மனசு எப்படி இருக்கும்னா, வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, அதை 3 வருஷம் கழித்தாலும் கோடீஸ்வரன் தூக்கி போட மாட்டான். கொஞ்சோண்டு பெயிண்ட் இருந்தால் அடுத்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அடிக்கலான்னு வச்சுருப்பான். அதை தொட்டால் மேலே ஒரு மென்மையான ஆடை இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா மனசு, படித்தவனுடைய மனசு அப்படின்னு புதுமை பித்தன் எழுதுகிறாரு. படிங்க. உலகத்தில் நம்மளை விட கோடீஸ்வரர் இருக்கலாம், நம்மளை விட அறிவாளி இருக்கக்கூடாதுன்னா படிங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இதற்கு மேலே நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னொரு முறை காலமும் கடவுளும் கை கொடுத்தால் சந்திப்போம். எல்லா நண்பர்கள், கோலப்பன்லேருந்து என்னுடைய நண்பர்கள், ஐயா வட்டாட்சியார், எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை கவனிச்சுக்கிட்டவங்க சத்தியமாக சொல்கிறேன் சார். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த 10 நாளையும் சொந்த வீட்டு கல்யாணம் மாதிரி வருவாய்த்துறை நடத்தியிருக்கு. அத்தனை பிள்ளைங்களுக்கு நன்றி. ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் நம்ம செய்கிற மரியாதை. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்புங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் பேர் நரசையர். அவர் சங்கராபரண ராகம் பாடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். அதனால அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர்னு பேர். சங்கராபரணம்ங்கிற ராகம் பாடுறதுல ரொம்ப தேர்ந்தவர். திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை தோடி பாடுவதில் ரொம்ப கெட்டிக்காரர். தோடினா அது ராஜரத்னம் பிள்ளைகிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நரசையர் சங்கீத வித்வான். சங்கராபரணம் ராகத்தை ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர். அவருக்கு ஒரு 100 ரூபா பணம் வேண்டியதாக இருக்கு.
நான் சொல்கிறது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த கதை. 100 ரூபா தான் வேணும். பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 100 ரூபா இப்போ தேவையாக இருக்கு, கிடைக்கல. அவர் என்ன பண்ணார், அங்கே இந்த மூப்பனார் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அந்த மூப்பனார் குடும்பத்தில் போய் ஒரு 100 ரூபா கடன் கேட்குறார். அவங்க கேட்குறாங்க, எதையாவது வச்சாதான் நாங்கள் பணம் கொடுப்போங்கிறாங்க. எதையாவது அடகு வச்சா தான் பணம் கொடுப்போங்க. என்கிட்ட அடகு வைக்க ஒன்றும் இல்லையே. ஏன் இல்லை? உங்கள்கிட்ட தான் ராகம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை அடகு வை. அதை எப்படிங்க அடகு வைக்கிறது? நீ இந்த 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்து கணக்கு தீர்க்கிற வரைக்கும் எங்கேயும் அதை பாடக்கூடாது. சரியா? சரி. 100 ரூபாயை கடன் வாங்கிட்டு சங்கராபரண ராகத்தை அவர்கிட்ட அடகு வச்சுட்டார். இது சொன்னதுதான், எழுதலை, ஒன்றும் செய்யலை, எதுவுமே செய்யலை. சங்கராபரண ராகத்தை அடகு வச்சாச்சு, 100 ரூபா வாங்கினார், பொண்ணுக்கெல்லாம் நடந்துச்சு, போயிட்டார். போகிற இடங்களில், கச்சேரிக்கு போகிற இடத்துல சங்கராபரண ராகத்தை தவிர மற்ற ராகங்களை பாடுவார். எல்லாரும் கேட்பாங்க, என்ன முக்கியமானது பாடாமல் அதை பாடுறீங்களேன்னு. இல்லை, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போயிடுவார். ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு அப்படி போயிடுவார். கும்பகோணத்தில் ராயர் வீடு பெரிய பணக்கார வீடு. அந்த ராயர் வீட்டில் கல்யாணம். அங்கே இவர் பாடுறார் கச்சேரி. கூட்டம். அவர் நல்ல பாடுறவருங்கிறதுனால எதுக்க சங்கீத வித்வான்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கேட்குறவங்க அப்படியே பேசாமல் இருந்தாங்கன்னா பேசுகிறவனுக்கு ஏண்டா பேசுகிறவனு வந்துடும். பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அதை ரசிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ எதுக்கு உட்காந்துருக்க சங்கீத வித்வான்கள்லாம் சங்கராபரணம் பாட போகிறார், கேட்போம் கேட்போன்னு இருக்காங்க. அவர் பாடல. ராயர் போனார், யோ சங்கராபரணத்தை பாடியா அப்படிங்கிறார். நரசையர் சொன்னார், என்னால் பாட முடியாது. ஏன் ஏன் பாட முடியாது? இல்லைங்க, வேண்டாம், அதை கேட்காதீங்க. சொல்லியா? அடகு வச்சிருக்கேன். அப்படியா? இந்தா 100 ரூபா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, நாளைக்கு இவர் கச்சேரி நடக்கும்ட்டான். இவர் கொண்டு போய் கொடுத்து, ஐயா கணக்கு தீர்ந்து போச்சு, இன்னமா நான் ராகத்தை பாடலாமான்னு பாடியா அப்படின்னா, மறுநாள் சங்கராபரண ராகத்தை பாடுறார். அடகிலிருந்து மீட்டேன். எங்க எங்கேயாவது போகிற இடத்துல சங்கராபரண ராகம் பாடினா அவருக்கு தெரியவா போகுது? தெரியாதுல்ல. ஏன் பாடிடக்கூடாதா? வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதை மீறக்கூடாது, தட்டக்கூடாது. ஹரிச்சந்திரனுடைய அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் வருது. அதே மாதிரி நான் நல்லா பாடுவேன். ஒரு காலத்தில் நான் நல்லா பாடுவேன். ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பாடுவேன். என் கிளாஸில் உள்ள பயல்வெல்லாம் என்ன பண்ணானுவ, டேய் நீ சும்மா இருக்க மாட்டானுவல்ல, இந்த பயல்வன்னா ஒம்பளப்பானு இல்லையா, நீ ரொம்ப நல்லா பாடுறடா, கேபி சுந்தராம்பா மாதிரி பாடுறேன்னா. இது எதுக்குடா என்ன உயர்த்துறதுக்கு சொல்கிறியா தாழ்த்துறதுக்கு சொல்கிறியா அப்படின்னு தெரியல. ஒரு நாள் சாயந்தரம் என்ன பண்ணானுவோ, என்ன அழைச்சிக்கிட்டு போனானுவோ சார், நாகூர் அனிபாக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டானுவோ. நாகூர் தான் என்னோடய ஊர், அங்கே தான் இருந்தேன். அண்ணே என்ன இங்கடா, என்னடா இவனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க, என்னடான்னார் அவர். அண்ணே நல்லா பாடுறான்னே, உங்கள் பாட்டே அருமையாக பாடுறான்னே அவன். அப்படியா? இவன் இந்த ஜவுளிக்கடை மொழியார் விட்டு பிள்ளைடா? ஆமாம், ஆனால் நல்லா பாடுறான். எங்கடா ஒரு பாட்டு பாடு அப்படின்னார். நான் அவர் பாடுற பாட்டையே அவர்கிட்ட பாப்பான்னு. அவருக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு எவ்வளவு சங்கீத ஆற்றல் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்டார்கள் என்கிட்ட, நாகூர் அனிபா நீ ஏன் பாடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். கச்சேரி பண்ணலாம், நிறையா பணம் வரும் அப்படின்னு.
அதானே மாதம் 100 ரூபா உனக்கு நான் தர்றேன், பாடாத. மாதம் 100 ரூபா ரொம்ப நாள் எனக்கு அனுப்புனார் சார். அவர் பாடாமல் இருன்னு அவர் அடவு வச்சார். அவர் என்ன பண்ணார், சங்கீதத்துக்கு நானும் ஏதாவது சேவை செய்யணும்ல, இந்த சேவையை செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ நாம் பார்க்குற போது ஒரு வார்த்தைக்கு, ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு வித்வான் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கிறார். எங்கள் அப்பா, அவருடைய நண்பர், இஸ்லாமிய நண்பர், சிந்தாமதார்னு அவருக்கு பேர், பெரிய பணக்காரர். எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார், நான் அங்கே கடையில் தான் இருப்பேன். அவர் வருவார், எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது, பெரிய பணக்காரர் இருந்தார். பாருங்க, எல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே போயிடுச்சு. பெரிய பணக்காரராக இருந்தவர் பெரிய ஏழையாக விட்டார். எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், எங்கள் அப்பாவோட எங்கள் அண்ணனுடைய மாமனார் கொஞ்சம் வசதியானவர், அவர்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுங்க, மீண்டும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுத்து சம்பாதிச்சிருவேன், கொண்டு வந்து தர்றேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறார். 1 லட்ச ரூபாயெல்லாம் கொடுப்பேன். நான் சொல்கிறது எவ்வளோ காலத்துக்கு முந்தி, அப்போ 1 லட்ச ரூபான்னா ஒரு 10 கோடிக்கு சமம். கொடுப்பார் ஐயா அப்படின்னார். வாங்க போய் கேட்போம். அவர் என்ன பண்ணார், 1 லட்ச ரூபாய் இவருக்கு கடன் கொடுத்துட்டார். எங்கள் அப்பாவை நம்பி கொடுத்துட்டார். நோட்டு எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டார். வந்துட்டார். சார் 3 வருஷத்தில் அது நோட்டு காலாவதி ஆகிடும் இல்லையா? 3 வருஷமும் ஆகிட்டு இன்னும் 1 பைசா கூட அவரால் கொடுக்க முடியல. வந்தார். எங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார். ஓய், பணம் தான் கொடுக்க மாட்டேங்கிற, வரவு வச்சாவது குடியா, ஒரு 500 ரூபா வரவு வச்சு குடியா அப்படின்னார். அதுக்கு அந்த சிந்தாமதார் சொன்னார், 500 ரூபா வரவு வச்சிடுவேன், 500 வேணும்ல, அதே இல்லையே, 500 என்கிட்ட இல்லையே. ஐயா நீங்கள் போங்க, நான் பணம் வந்தால் கொண்டு வந்து தர்றேன், போங்க, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா. கண்ணாபின்னு திட்டுறார். இவர் பணம் கொடுத்தவர் கண்ணாபின்னு திட்டுறார். அவர் அதை கவலையே படலை. நீங்கள் திட்டுறது பூரா நியாயம், நான் வாங்கிட்டு கொடுக்கல அதனால திட்டுறீங்க, என்னால் முடியல, பணம் வந்தால் தர்றேன் போங்கன்ட்டார். திட்டிவிட்டு இவர் வந்துட்டார். சார் சரியாக 7 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு பிறகு அவருடைய மாப்பிள்ளை அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போய் அதே கான்ட்ராக்ட் எடுக்கிறார். பெரிய பணம் வந்துட்டு, வருமானம் வந்துட்டு. முத இவருக்கு ஒரு செக் அனுப்புகிறார் சிங்கப்பூர்ல இருந்து, 7 லட்சம் ரூபாய். அந்த சிந்தாமதார் என்ன பண்ணார், எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டார். போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து, வாங்க வாழ்மங்கலங்கிறது அவர் ஊர், சின்ன கிராமம், வாங்க வாழ்மங்கலத்துக்கு போவோம்னார். குதிரை வண்டியில் 2 பேரும் போகிறாங்க. என்னன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கொண்டு போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். 7 லட்சம் ரூபாய இதோ இருக்குன்னார். என்னையா இவ்வளவு பணம்னார். நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டேன், முத எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுக்கணும், வாங்கின கடனை கொடுக்க முடியலேன்னு வேண்டிக்கிட்டேன். முத 7 லட்சம் வந்திருக்கு, அது உங்களுக்குன்னார். இவ்வளவு வேண்டாம் ஐயா, நீயே பாவம் கஷ்டப்பட்டிருக்க, நான் 2 லட்ச ரூபா எடுத்துக்கிறேன், பாக்கிய நீ அல்லாஹ் கிட்ட நான் சொல்லிட்டேன். அல்லாஹ்ட்ட சொன்னேன். முதலியார் திட்டிட்டு போறார், அவர் நியாயம் திட்டினது, ஆனால் பணம் வந்தா முத அவர் கடனை தான் கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இறைவன்ட்ட நான் துவா பண்ணிக்கிட்டேன், அதன்படி வந்தது. 7 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். சார் வாங்கவே இல்லை, திரும்ப வந்துட்டார். ஒரு வார்த்தைக்கு உள்ள மதிப்பு அவருக்கு இன்னுமே கொடுக்க வேண்டியதே இல்லை. நோட்டெல்லாம் காலாவதி ஆயிட்டு, கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் வாக்கு இருக்குல்ல, கை நீட்டி வாங்கிட்டேன்ல, அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்றது? அந்த நியாயம், அந்த நேர்மை, அந்த தர்மம் இருக்கிற வரை உலகில் மழை பெய்யும். இப்ப மழை பெய்யுதே ஏன்னு கேட்டா, யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கான், யாரோ ஒருத்தர் 2 பேரும் அப்படி இருக்கான்னு அர்த்தம். நான் இல்லைங்கிறதுனால ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தமா? மிக அருமையாக
வாழ்க்கையை நுணுகி பார்த்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் திருக்குறள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருக்குறளை நான் ஒரு நடைமுறைக்கு ஏற்ற நூலாக வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒன்றுனா நான் திருக்குறளை பார்ப்பேன். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ சைக்கிளில் போவேன், போய் திரும்புகிறேன், வடக்கு வீதியில் திரும்புகிறேன். அரசகுல தெருவிலேருந்து அவருக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். அரசகுல தெருவிலேருந்து வடக்கு வீதியில் திரும்புகிறேன். அந்த முனையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். ஐயா வாங்கண்ணா, யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான். ஆமாம். அப்போனா கிட்ட வாங்கண்ணா. ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குன்னு நினச்சி கிட்ட போனேன். நல்லா வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட போன உடனே விட்டான் ஒரு அறைய புள்ளேன்னு கொடுத்தான். கண்ணில் பூச்சி பறக்குது அப்படியே. நான் ஒன்றும் செய்யலை. அவனை ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விடுவேன்னா. போகிறோம், ஒன்று போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்தவா மனசு வரும்? அதையே சுற்றுது மனசு. ஏன் அடித்தான்? எதுக்கு அடித்தான்? அவனுக்கு நமக்கு தான் ஒரு உறவு இல்லை, ஒன்றும் இல்லையே, ஏன் அடித்தான்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அடிச்சிட்டான், திரும்ப அடிக்கிறதா? அது நம்மளால் முடியாது. போலீஸில் சொல்லலாமா? சொல்லலாம், ரொம்ப செலவாகும். அடியாள் வச்சு அடிக்கலாமா? அதுக்கும் தான் செலவாகும். இப்போ வேறு என்னடா பண்ணுறது? நான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அந்த குறள் தான் எனக்கு நினைப்பு வந்தது. இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு கெடுதல் செய்தவர்களை தண்டிப்பது எப்படி என்றால் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவர் வெட்கப்படும்படியா அவருக்கு ஒரு நன்மையை செய்துவிடு. இது திருவள்ளுவர் காட்டுற வழி. இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியிலே போவோம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எதுக்கு வருவான், அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம், சரியா போயிடும். அதான் அவனை தண்டிக்கிற முறை அப்படி திருவள்ளுவர் சொல்றார். சார், அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. மாலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன், என்ன அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். என்ன காலையில் அடித்தவன் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் குத்துறான், என்னை ஒரு அறை தான் விட்டான். அவன் அடிக்கிறான், குத்துறான், காலால் எட்டி உதைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அறிவு கெட்டவனே, நாயே, அது இதுன்னு திட்டுறான். இவன் வாங்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம மனசு என்ன செய்யும்னா கொஞ்சம் சந்தோஷப்படும். காலைல நம்மளை அடித்தான், இப்போ வாங்குறான், வாங்கிட்டோம். நான் அப்படி நினைக்கல. இந்த நேரத்தில் போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு செய்வோம்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அந்த அடிக்கிற ஆளை கேட்டேன், யோ ஏன் அவரை அடிக்கிற? யோ எனக்கும் அவருக்கும் உள்ளது, நீ போ. நடு ரோட்டில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை அடிக்கிற, கேட்காம இருக்க முடியுமா? ஏன் அடிக்கிற? அவன் சொல்கிறான், உனக்கு தெரியணும் இப்போ முக்கியமாக. ஆமாம், 10 ரூபா வாங்கினா ஐயா, 10 ரூபா. 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்போ கேளு அப்போங்கிறான், இப்போங்கிறான். இன்னைக்கு கேட்குறேன், 4 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடான்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? யோ உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான். 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4 தான், நீ எதுக்கு கிடந்து தவிக்கிறன்னு சொல்லி கேட்குறான். அடித்தா என்னான்னு கேட்டேன். 10 ரூபா ஒரு பெரிய காரியம் ஐயா, அதுக்காக போயிட்டு அவனை அடிக்கிறியே, நியாயமா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவ்வளவு ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் என்னைய கொடு. இப்போ நான் பார்த்தேன், அவர் நானே
நன்னயம் செய்துவிட. ரைட்டு, இந்த 10 ரூபா. அவன் வாங்கிட்டு இப்பதான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாம நமக்கு கெடுதல் பண்ணினவனுக்கு திரும்ப நன்மை செய்தால் அவர் நாண அவர்கள் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து நிற்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்போ அவன் என்ன செய்வான்? தலை குனிஞ்சு நிற்பான்ல. அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் இருக்கிறது தெரியாமல் நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ. இவர்கிட்ட காலையில் ஒரு அரை விட்டா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. நம்ம பணம் வேணும்னா இவரையே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னு வச்சுக்க, ஒரு 5 அறையை விட்டு சாயந்தரம் வரும்போது 5 அறை சாயந்தரம் வா 50 ரூபா கொண்டாந்து கொடுப்பான், கணக்கு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டேன்னா, ஆஹா, திருவள்ளுவர் நெறியில் போனோம்னா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா. இவன் பணம் எப்போ வேணுமோ அப்போலாம் நம்மளை அடிப்பான். என்ன வள்ளுவர் இப்படி நம்மளை மாட்டி விட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் அதை யோசனை பண்ணிவிட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தேன். திருவள்ளுவர் சொல்கிறார், டேய், ஒரே ஒரு குறளை படிச்சுட்டு அதன்படி போகலான்னு நினைக்காத, பொதுவாக எல்லாத்தையும் பாரு, நான் உனக்கு வழி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோன்னு. பார்த்தா இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நான் நல்லது செய்ய சொல்றேன், யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் நானேன்னு சொன்னான். அவர் வெட்கப்படும், எவன் வெட்கப்படுவானோ அவனுக்கு நல்லது செய்யலாம். ஆனா எவன் அதை தனக்கு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு டெய்லி நம்மளை அடிக்கிறானோ அவனுக்கு என்ன முறையோ அந்த முறையில் தண்டனை கொடுத்துடணும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. அவர் அவர் பண்பை தெரிந்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியாமல் செய்தது என்னுடைய பிழையே தவிர அவர்கள் பிழை அல்ல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.